அறிந்து கொள்வாய் மனிதா. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா. நல்லவனோ கெட்டவனோ படிச்சு பட்டம் பெற்றவனோ, நல்லவனோ கெட்டவனோ படிச்சு பட்டம் பெற்றவனோ, ஆளுகின்ற நாட்களெல்லாம் ஆட்டம் போட்டு அலைஞ்சவனோ, ஆளுகின்ற நாட்களெல்லாம் ஆட்டம் போட்டு அலைஞ்சவனோ, ஆடி ஆடி ஓடி ஓடி ஆடி ஆடி ஓடி ஓடி நலிஞ்சு மெலிஞ்ச உடலாகி, பேச்சடங்கி மூச்சடங்கி முடிஞ்சு போன சடமாகி, பேச்சடங்கி மூச்சடங்கி முடிஞ்சு போன சடமாகி. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா. ஞானியோ சக்தியற்ற ரோகியோ, புத்தி பெற்ற ஞானியோ சக்தியற்ற ரோகியோ, சக்தி புத்தி சேர்ந்திருந்தோம் புத்தியற்ற பாவியோ, சக்தி புத்தி சேர்ந்திருந்தோம் புத்தியற்ற பாவியோ, நாடி நாடி தேடி தேடி நாடி நாடி தேடி தேடி சேர்த்ததெல்லாம் மாயமாகி, வீடிருந்தும் வீதியிலே புழுதி போல புரண்டு புரண்டு, வீடிருந்தும் வீதியிலே புழுதி போல புரண்டு புரண்டு. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா. நாசியிலே சுவாசமுள்ள வாட்ட சாட்ட மேனியோ, நாசியிலே சுவாசமுள்ள வாட்ட சாட்ட மேனியோ, பாவத்தாலே சாபமாகி ஓட்டையாகி போனதோ, பாவத்தாலே சாபமாகி ஓட்டையாகி போனதோ, மூடி மூடி கூடி கூடி மூடி மூடி கூடி கூடி குவித்த பாவம் பல கோடி, முடியுன்னை மீட்டிடுவா தேடி வந்த நேசரவர், முடியுன்னை மீட்டிடுவா தேடி வந்த நேசரவர். செத்தவன சுமந்து செல்லும் பொல்லாத மனிதா, செத்தவன சுமந்து செல்லும் பொல்லாத மனிதா, நித்திய ஜீவன் பெற வழி இருக்கு அஞ்சாதே மனிதா, இயேசுவில் ஜீவன் பெற வழி இருக்கு அஞ்சாதே மனிதா, நீ அஞ்சாதே மனிதா, நீ அஞ்சாதே மனிதா. நல்ல கரங்களை தட்டலாமே. அது வாழ்க்கைக்கு கேரண்டே கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா, பிரதர் என்னால 80 வருஷம் வாழ முடியும், இல்லை 70 வருஷம் வாழ முடியும், யாராவது சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. வாங்குற எல்லா பொருளுக்கும் கேரண்டி கொடுக்குறாங்க. மிக்சி, கிரைண்டர், டிவி, நீங்க அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? கேரண்டி உண்டு. ஆனா மனுஷன் உயிருக்கு கேரண்டியே கிடையாது. நைட்டு போய் படுக்கிறாங்க, நாளைக்கு ஏந்திருப்பான்றது நிச்சயம் கிடையாங்க. நடந்து போயினாங்கிறாங்க, மயக்கச்சி கீழே விழுறாங்க, அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தா ஹார்ட் அட்டாக், அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. என்ன பண்றாங்க? அப்புறம் 2 குறுக்கு 7 நடுக்கு உள்ள போட்டு அமுக்கு
குஷ்டி டான்ஸ் ஆடி போய் போஸ்ட் வந்துடுறோம். இதாங்க மனுஷன் வாழ்க்கை. நல்லா கவனிங்க அம்மா. கேரண்டி இல்லாத இந்த உலகம். ஏன்னு சொன்னா பேர் கூட மடையுது. என் பேர் வந்து பேதுரு. இப்போ சொன்னாங்க பீட்டர் சொன்னாங்களே. இப்போ ஒரு வேளை எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் மருத்துவமனையில் இருந்தேன்னா ஒரு டெத் ஆகிட்டுனா என்ன எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? பேதுரு வரலன்னு சொல்லுவாங்களா, சாவு வரலன்னு சொல்லுவாங்களா? ஐயா சொல்லுங்க ஜெபராஜ் ஐயா. சாவு சாவு பேர் கூட மறைஞ்சதுங்க. மனுஷ வாழ்க்கை இவ்வளவுதான். கடைசியா முடிவு யார படம் சகோதரிகளா? லாஸ்ட் ஒரே நிகழ்ச்சி கடைசி அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷத்துல 1/4 மணி நேரம் தாங்க இருப்போம். அதுக்கப்புறம் நாங்க போயிடுவோம். நாங்க அறிவிக்கிற இயேசு உங்களை விட்டு போகவே மாட்டாரு. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த உலகத்துல இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை இயேசு உயர்த்துகிறவராக இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவை நம்புகிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். கடைசி அவ்வளவுதான் முடிக்க போற. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் வாழ்கிறார் சுகம் தரும் தெய்வம் இயேசு. சுகம் இன்று தருகிறார் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. சுகம் தந்து நடத்தி செல்வார். முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார். உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார். உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு. சுகம் இன்று தருகிறார் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. சுகம் தந்து நடத்தி செல்வார். பத்திமேயும் அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பிறவி குருடன் பத்திமேயும் அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார். உடன் இயேசு பின்னே நடந்தார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார். உடன் இயேசு பின்னே நடந்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு. சுகம் இன்று தருகிறார் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. சுகம் தந்து நடத்தி செல்வார். எல்லா காரணத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தவர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். 18 வருடமாய் நிமிரவே முடியாத கூனிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சுகத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் உனக்காக எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். பாருங்க, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தவர். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். இப்படி பல காரியங்கள் குற்றமே செய்யாத பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி கொண்டு போகிறார்கள். எதற்காக? குற்றமே செய்யாத நாம் செய்த குற்றத்துக்காக
நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவைகளுக்குள்ளாக கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நல்லா கவனிங்கவா. இயேசு கிறிஸ்து இதற்காக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாரமான சிலுவை சுமந்து இயேசு உனக்காக எனக்காக இவ்வளவு பாடுகள் கொடுக்கிறார். கண்கள் கூடமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் கூடமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. எனக்காக பாடுகள் பட்டீரோ, எனக்காக நொறுக்கப்பட்டீரோ ஆண்டவரே. என் மேல் விளையிருந்த ஆக்கினைகள் உங்க மேல விழுந்துச்சாப்பா. இயேசுப்பா, இயேசுவே, எனக்காக ரத்தம் சிந்தினீரோ. உறுதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக
Because je sais bien. கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். அந்த பிள்ளைக்கு கையை கழுவி சொந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டார். சொந்த பாடுகள் உங்கள் வாழ்வுக்காய் சொந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா ஒரு செலுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா ஒரு செலுத்தே. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கிராம பொதுமக்களை நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் அடிக்கப்பட்டார்? ஏன் இவ்வளவு பாடுகள்? எதற்காக அடிக்கப்பட வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதற்காக அந்த கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுத்தார்கள்? ஏன் இவ்வளவு பாடுகள்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மறுபடியும் சொல்ற அன்பு சகோதரனே சகோதரியே நல்லா கவனிங்கம்மா.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதற்காக சிலுவிலே அறையப்பட வேண்டும்? இவ்வளவு பாடுகள் எதற்காகயா? கைகளினாலும் கால்களினாலும் ஆணிகளை எதற்காக அடிக்கப்பட வேண்டும்? சரீரமெல்லாம் இயேசுவை எதற்காக கிழிக்கப்பட வேண்டும்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நல்லா கவனிங்கம்மா. இயேசு கிறிஸ்துவை ஏன் இவ்வளவு பாடுகள் அவர் பட வேண்டும் என்று சொன்னால், பைபிள் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. என்னையா பாவம்? கவனிங்கம்மா ஐயா, கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏன் அழிக்கப்பட வேண்டும்? ஒரே காரணம். இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் படைத்தார். வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், மலை செடி கொடி மரங்கள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் மனிதனையும் அவர் தான் படைக்கிறார். ஏன் தெரியுமா? கடவுளும் மனிதனும் ஒன்றா இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் மனிதனை அவர் சிருஷ்டித்தார். மனிதனை கடவுள் எப்படி படைச்சாரு? அவரை போலவே, அவர் சாயலாகவே, அவர் ரூபத்தின்படியே மனுஷன் கடவுளை போலவே படைத்தார். ஏன் தெரியுமா? கடவுளும் மனிதனும் ஒன்றா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான். ஆனால் மனிதனோ பாவம் செய்து விட்டான். என்னைய பாவம்? கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து விட்டான். இந்த பாவம் தாங்க மனித வாழ்க்கையில பெரிய தோல்வியை கொண்டு வந்தது. இந்த பாவம் தாங்க கடவுளையும் மனிதனையும் விட்டு பிரித்து விட்டது. என்றைக்கு மனிதன் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் கடவுளோடு இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானோ, என்றைக்கு மனிதன் கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்தானோ, இந்த பாவம் தாங்க கடவுளை விட்டு மனிதன் தூரம் போயிட்டான். என்றைக்கு ஆண்டவரை மறந்து மனிதன் தூரம் போனானோ அன்றைக்கே பாருங்க, இந்த பாவத்தின் விளைவுதான் மனிதனுக்கு மரணம் வந்தது. பாவத்தின் விளைவுதான் மனிதனுக்கு வியாதி வந்தது. பாவத்தின் விளைவுதான் கண்ணீர், கவலை, பிரச்சனை, வேதனை, துக்கம், துயரம். ஐயோ என்னால தூக்க வரலையா? ஐயா என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல. ஆமாயா வீடு கட்டி பல வருஷம் ஆகுது. இப்படி பல சூழ்நிலைகளுக்குள்ளாக, பல பிரச்சனைகளுக்குள்ளாக மனிதன் தள்ளப்பட்டான். ஏன் தெரியுமா? கடவுள் ஒரு மனிதனை அழிப்பதற்காகவோ, அவன் கஷ்டப்படுவதற்காகவோ, இல்ல கண்ணீர் விடுவதற்காகவோ படைக்கவில்லை. அவன் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்தான் ஆண்டவர் படைச்சார். ஆனால் மனிதன் பாவம் செய்து விட்டான். இந்த பாவம் தாங்க, நல்லா கவனிங்கம்மா, பாவத்திற்கு தண்டனை உண்டு. இந்த உலகத்துல வேலை செஞ்சா அவனுக்கு கூலி உண்டு. என்னையா கூலி? எது பாவம்? கவனிங்கள். இந்த உலகத்துல நடக்கிற சம்பவத்தை சொல்லுகிறேன். அம்மா கவனிங்க. ஏதோ சும்மா உங்களை ஆக்ட் பண்ணிட்டு போறதுக்காக நாங்க வரவில்லை. என்னையா இந்த உலகத்துல பாவம்? எந்த பாவத்துக்கு தண்டனை? எதுன்னு சொன்னா விபச்சாரம், வேசித்தனம், குடி, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், கஞ்சா, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அழிந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி? சொந்த கணவன் இருக்கும் போதே அநேக பெண்கள் ஆசைக்காக, பணத்துக்காக, கவனிங்கம்மா, பணத்துக்காக விபச்சாரத்துக்குள்ளாக தள்ளப்படுறாங்க. அநேக ஆண்கள் மனைவிகள் இருக்கும் போதே ஆசைக்காக பணத்தை கொடுத்து விபச்சாரத்துக்குள்ள தள்ளப்படுகிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைங்க 13-14 வயசாவில கஞ்சா அடிக்கிறான். சின்ன சின்ன பிள்ளைங்க குடிக்கிறாங்க. பாருங்க, சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல வந்த காரியம். 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண், 14 வயசு, 10வது படிக்கிற 15 வயசு நடுத்தர வாலிப பிள்ளை, அந்த பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான். டாக்டர்களை கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா 7 மாச கர்ப்பம். 9வது வரைக்கும் படிக்கிற ஒரு பெண் பாருங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக விபச்சாரத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்பாகவே கர்ப்பமா மாறுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க செல்போன், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், சோசியல் மீடியா, யூடியூப், தப்பான படங்களும் தவறான காட்சிகளும் பார்த்து இன்றைக்கு பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். குடி, கொள்ளை, கற்பழிப்பு, 18-19 வயசாக கூலிப்படை, அடிக்கிறான், கொலை செய்யறான் பணத்துக்காக. இப்படி அநேகர் பாவத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். இப்பேற்பட்ட பாவம் செய்கிறவர்கள் எங்கே போவார்கள்? ஐயா அம்மா கவனிங்கம்மா, கவனிங்கள். எங்கே போவார்கள்? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் சொன்னா நரகம் என்கிற தண்டனைக்குள்ளாக
தள்ளப்படுகிறார்கள். எதையா தண்டனை? கவனிங்க, நரகம் என்பது நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் பாவம் செய்து அவன் ஆத்மா மரித்து நரகத்துக்கு போனா பைபிள் சொல்லுகிறது அங்கே புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குமா, நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். ஐயோ என்னை காப்பாத்துங்க ஐயா, ஐயா என்னை காப்பாத்துங்க, வேதனை தாங்க முடியலையே, கத்துவாங்க கதறுவாங்க. ஐயா அப்பேற்பட்ட இடத்துக்கு நான் போக கூடாதபடிதான் பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு என்ற கடவுளை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். 33 வருஷம் வாழ்ந்தார், 3 வருஷம் ஊழியம் செய்தார். யார் எழுந்து போடாதீங்க, 3 வருஷம் கண்ணீரோடு கவலையோடு பிரச்சனையோடு வேதனையோடு துக்கத்தோடு பாடுகளோடு அவமானத்தோடு நிந்தனையோடு இப்பேற்பட்ட ஜனங்களை தேடி போய் சுகத்தை கொடுத்து அற்புதங்களை கொடுத்து இயேசு வாழ வைத்தார். அதே இயேசுதான் வாழ்க்கைக்கு பிரச்சனை மாறும், கண்ணீர் மாறும், கவலை மாறும். இயேசு உனக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவிலே நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நண்பர் சகோதரனே சகோதரியை இயேசு கொண்டு போய் சிலுவிலே அறைந்து விட்டார்கள். இயேசு சிலுவிலே மரித்து விட்டார். சொல்ல போன நம்ம பாஷையில செத்துட்டார். இயேசுவை கொண்டு போய் சிலுவிலே அறைந்து கொலை செய்து விட்டார்கள். அடுத்து நீங்க வருவீங்களா? எடுத்து போய் வச்சுக்கோங்க. இயேசுவை கொண்டு போய் சிலுவிலே கவனிக்குமா, இயேசுவை கொண்டு போய் கல்லறை வைத்தார்கள். எல்லா மனிதர்களும் இந்த பூமியில மரித்தாங்க. பார்க்கிற சகோதரே சகோதரியே, ஐயா அம்மா அக்கா தம்பி தங்க யாரா இருந்தாலும் கவனிங்க, எல்லா மனிதர்களும் மரித்தாங்க. அறிவாளிங்க, படிப்பாளிங்க, ஞானவான்கள், சட்ட மாமேதைகள், உயர்ந்தவர்கள், கோடீஸ்வரர்கள், அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் எல்லாரும் மரித்தார்கள். எல்லாரும் கொண்டு போய் கல்லறை வச்சாங்க. இன்னைக்கும் எல்லாருடைய கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை சரித்திரம் வரலாறு சொல்றங்க, இந்த பூமியில ஒரே ஒரு கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அது ஒருத்தர் யார் சொன்னால் இந்த ராத்திரி வேளையில அறிவிக்கிற வானத்து பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கல்லறை மாத்திரமே இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்கம்மா, எல்லா கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. இயேசு ஒருவர் மாத்திரமே கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மரித்தார் நமது பாவங்களுக்காக. இயேசு மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்து இயேசு இன்றைக்கும் இயேசு உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நண்பு சகோதரனே சகோதரியே, கவனிங்க, இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நான் உங்க பகுதிக்கு வந்திருக்கவே மாட்டேன். இயேசு பத்தி நான் கேள்வி கேட்டேன். இயேசு யாரியா? வானத்தை படைச்சிடுவீங்க, பூமியை படைச்சிடுவீங்க, யார் கேட்டேன். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். வேத வாக்கியத்தின்படி அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் இயேசு உயிரோடு ஜீவிக்கிறார். இதற்கு நாங்களே சாட்சிகள். உட்கார்ந்து வெல்கம் வாங்க வாங்க இல்லைங்க, இதற்கு நாங்களே சாட்சிகள். கவனிங்கம்மா, இயேசு உயிரோடு எழுந்திருக்கல என்று சொன்னால் இவர் அவசியமே கிடையாது. இந்த ட்ரெக்கை தந்திக்கிறதுக்கு இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் இவர் ஊழிய செய்யறதுக்கு தகுதியே கிடையாது. இயேசு உயிரோடு எழுந்திருக்க சொன்னா பெங்களூர் வந்திருக்க தேவையில்ல, ஐயா ஊழிய செய்ய தேவையில்ல. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து இன்றைக்கும் இயேசு உயிரோடு ஜீவிக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறாரா? கண்ணீரா, கவலையா, பிரச்சனையா, வேதனையா, துக்கமா, அவமானமா, நிந்தனையா, போராட்டமா, பிசாசு பிடியா, எதுவா இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு உங்களை வாழ வைப்பார். தலைவலிச்சா டேப்லெட் போட நல்லா ஆயிடும், ஜுரம் வந்தா இன்ஜெக்ஷன் பண்ணா நல்லா ஆயிடும். பாவத்துக்கு இல்லையா வழி? எங்க சுத்தினாலும் எங்க போனாலும் உன் பாவம் மன்னிக்கப்படவே படாது. பைபிள் சொல்லுகிறது. ஐயா கவனிங்கம்மா, பைபிள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மூடி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துடைய ஒரே ஒரு ரத்தம் தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும்.
சாபம் அடிக்கப்படும், கண்ணீர் துடைக்கப்படும், வியாதி மாறும், கபலம் மாறும், பிரச்சனை மாறும். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கவனிங்கம்மா. பேசிக் கொண்டிருக்கிற என்னை பத்தி 5 நிமிஷம் சொல்லிடுறேன். இயேசுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க அப்பா பாஸ்டரும் கிடையாது, என் அண்ணன் தம்பி ஊழி யாருமே செய்யல. இயேசுக்கும் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்த என்னை இயேசு ஏற்றுக்கொண்டேன். கவனிங்க, ஒரே செகண்ட் முடிக்கிறேன். எங்க அப்பா பாத்தீங்கன்னா நம்பர் 1 குடிகார். எங்க அப்பா தெளிவா பார்க்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் மட்டும் 2 மணி நேரமோ 3 மணி நேரம் தான் தெளிவா பார்க்க முடியும். எங்க அப்பா பயங்கர குடிகார். வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல கொண்டு போய் வச்சு குடிப்பாரு. அவ்வளவு மோசமான குடிகார். அவ்வளவு சாப்பிடறதுக்கு வழி இல்ல, போறதுக்கு ட்ரெஸ் இல்ல, தங்கறதுக்கு வீடு அங்கங்க ஓட்ட. பாருங்க, எங்க அக்காவுக்கு ஒரு பலவீனம், கேன்சர் கட்டி தொண்டையில வந்துச்சு. டாக்டர்லாம் சொன்னாங்க 1 மாசம் 2 மாசம் மறிச்சிடலாம்னு சொல்லி. பாருங்க, எந்த டாக்டர் சொன்னாங்களோ எங்க அக்காவுக்கு இயேசு சுகத்தை கொடுத்தார். நான் இயேசுவை தேடி போனேன். இயேசுவை தேடி போன பிறகு எங்கெங்கயோ தேடி போன விடுதலை கிடைக்கல. இயேசுவை அறிந்து கொண்டேன். எங்க அக்கா பாத்தீங்கன்னா 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 13 வருஷம் மாத்திர மருந்தே இல்லாம இயேசு சுகத்தை கொடுத்தார். 2006 ஏப்ரல் 2 நானும் என் அக்கா குடும்பம் பூண்டியை போய் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். எங்க அப்பா இந்த அற்புதத்தை பார்த்தவர். எங்க அப்பா இந்த அற்புதத்தை பார்த்தவர். எல்லா குடியை விட்டுட்டு அவரும் இயேசு ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து கடைசி வரைக்கும் இயேசுக்காக எங்க ஊர்ல வந்து பாருங்க, டிக்கெட் போட்டு கொடுக்கிற செஞ்சிப்பானமாக்கும், வேலூர்ல இருந்து திருவள்ளூர் போற ரூட்ல செஞ்சிப்பானமாக்கும் அப்படி போய் சொல்ற யாராவது ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்தா எங்க ஊருக்கு கூட்டு போறேன். எங்க அப்பா குடிகார குடும்பம் சொல்லுவாங்க. அவ்வளவு மோசமான குடிகார். இயேசு மாற்றினார். எங்க அப்பா குடிய விட்டார். என் குடும்பம் இயேசு ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். பாருங்க, வீடு இருக்குது, நல்ல மனைவி இருக்கிறாங்க, அன்பான பிள்ளைங்க இருக்கிறாங்க, சொகுசா வீட்டுல இருக்கிறாங்க. ஏன் இயேசு பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஏன் ஜபராஜனுக்கு அவசியமா? அவங்க அவசியமாக எங்களை கூப்பிட அவசியமா கிடையாது. உங்களை அவர் நேசிக்கிறார். உங்க கிராமத்தை நேசிக்கிறார். உங்க கிராம ஜனங்களை நேசிக்கிறார். என் ஜனங்க பாவம் செஞ்சு நரகத்துக்கு போக கூடாது. என் ஜன பாவம் செஞ்சு அந்த வேதனையான இடத்துல அனுபவிக்க கூடாதான் பரலோக வரணும்னு சொல்லி இவ்வளவு பிரயாசப்பட்டு 2 நாட்களாய் இந்த கூட்டத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் இந்த இயேசு பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். சபை இருக்கிறதுக்கு பாஸ்டிகள் கொடுக்க போறேன். அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுத்து இந்த இயேசு எனக்கு வேணும் பிரதர், எனக்காக தான் ரத்தம் சிந்தார். ஜஸ்ட் ஆக்டிங் தான். ஆக்டிங்க நம்ம கண்ணுல தண்ணி வருது. ஆனா 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பட்ட பாடுகள் எவ்வளவு தெரியுமா? அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து வேதவாக்கியத்தின்படி 3ஆம் நாள்ல உயிரோடு என்று இன்றைக்கு உயிரோடு சிரிக்கிறார். அந்த இயேசு உனக்கு வேணுன்றவங்க கண்ணை மூடுங்க. கர்த்தர் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா. அந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். உங்களை அவர் அழகான ஒரு பரிசுத்தமான இந்த பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வரப்போகிறார். தம்பி தங்கச்சி, அந்த ஏசப்பா வருகைக்கு நீங்க ஆயத்தமா? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க ஏசப்பா, என்னுடைய மீறுதல்கள் என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க ஏசப்பா, என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இன்றிலிருந்து நான் பரிசுத்தமான வழியில நடப்பேன் ஆண்டவரே. இன்றிலிருந்து உமக்கு பயந்த பிள்ளையாக ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் தினமும் வாசிப்பேன் ஆண்டவரே. நான் ஜெபிப்பேன், தீய வழியில செல்ல மாட்டேன் ஏசப்பா. என் குடும்பத்துக்கு இந்த நாளில ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்பீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானமும் பூமியும் அதில் இருக்கிற அகில சராசரங்களை படைத்தவரே, எங்களை நேசித்த பொழுது நீர் உண்மையே எங்களுக்காக ஆண்டவரே அன்பு கூர்ந்தது நிமித்தம் தம்மையே எங்களுக்காக பலியாக தந்தீரே ஐயா. எங்கள் பாவங்கள் போக உம்முடைய பரிசுத்தமான ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக, இதோ உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இப்பொழுது கூட எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த தம்பியை தொட்டதுக்காக நன்றி, இந்த தங்கச்சியை தொட்டதற்காக நன்றி. அருமையான ஐயாவை நீங்க தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான இந்த அம்மாவை நீங்க தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து நீங்க எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க உங்களை ஒப்பு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீங்க ஆண்டவருக்குள்ளாக வளரணும் என்று சொன்னால் வேத புஸ்தகத்தை வாசிங்க. ஆமா, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு செல்லுங்க. உங்களுக்கு விருப்பமானால் இங்க சமீபத்தில் இருக்கிற
சாமி நகர் பகுதியில் இருக்கிற இம்மானுவேல் வேதாகம திருச்சபைக்கு வாங்க. இன்னும் உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி உங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்த நாங்கள் ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம். கண்களை மூடினவர்களாக செபிப்போம். இவ்வளவு நேரம் எங்கள் மத்தியில் வந்து இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது உங்களுடைய வசனத்தை கேட்டார்கள் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு விடுதலை இவர்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. இதோ அருமையான சகோதரன் பீட்டர் ஆண்டவரே ஊழியர் அவருடைய குழுவினருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே இந்திய தேசம் எங்கிலும் தமிழ்நாடு எங்கிலும் ஆண்டவர் ஒரு விழிப்புணர்வை மாத்திரமல்ல மெய்யான ஜீவனுடைய ஆண்டவரை உயிரை தந்த இயேசுவின் அன்பை சுவிசேஷத்தை பல இடத்துக்கு எடுத்து செல்றாங்கப்பா. இந்த பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வந்து சிறு பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக ஆண்டவரே தாய்மார்களுக்காக ஆண்டவரே இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஊர் தலைவருக்காக ஆண்டவரே இதுக்கு பின்பதாக இருந்து எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரை கொடுத்து உதவின எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் இந்த சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக மலையை நிறுத்தி கொடுத்து உம்முடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை நாள் 2வது நாள் ஆண்டவரே இந்த மாநாடையும் ஆண்டவரே இந்த கான்ஃபரன்ஸையும் ஆசீர்வதிப்பீராக. நாளை காலையிலிருந்து நடக்க இருக்கும் ஆண்டவரே அந்த கூட்டங்களில் அநேகர் வந்து பங்கு பெற மாலை நடக்க இருக்கும் ஆண்டவரே இந்த சிறப்பு கூட்டங்களில் பங்கு பெற்று உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறுவார்களாக. துதிகன மகிமை எல்லாம் எங்கள் ராஜாதி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு அமைத்து கொடுத்த அருமையான ஸ்தாபனத்திற்காக சகோதர ஆண்டவரே நம்முடைய ஊழியர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். இறுதி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அருமையான போதகர் ஐயா நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கூறுவாங்க. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூடி வந்த சகோதரர்களோடும் சிறு பிள்ளைகளோடும் ஆண்டவரே இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களோடும் ஆண்டவரே இங்கே இருக்கிற அனைவரோடும் இந்த வாகனத்தை எங்களுக்கு கொடுத்து இதை நடத்தும்படியாய் இந்த சகோதரருக்காகவும் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.